மக்களே வெல்கம் டு எஸ்பி சில்வர் யூடியூப் சேனல். இனி நீங்க பார்க்க போறது இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ப்ராஜெக்ட் ஹேல் மேரி அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல ரயன் காஸ்லிங் லீடா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் ஃபில் லார்ட். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ரயன் காஸ்லிங் ஒரு சயின்ஸ் டீச்சரா இருக்காரு ஸ்கூல்ல. அவருடைய இன்டெலிஜென்ஸ் பார்த்து நாசால அவரை இன்வைட் பண்ணி ஒரு மிஷனுக்காக அனுப்புறாங்க. அது என்ன மிஷன் அப்படின்னா, சூரியனோட எனர்ஜி நாளுக்கு நாள் அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனாலேயே கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே செத்து போயிருவாங்க. அந்த விஷயத்துல இருந்து நம்ம உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு ஸ்டார் மட்டும் அஃபெக்ட் ஆகாம இருக்குது. அந்த ஸ்டாருக்கு போய் அது எதனால அஃபெக்ட் ஆகாம இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை அனுப்புறாங்க. ஆனா எதிர்பாராத விதமா போனவங்க எல்லாருமே இறந்துடுறாங்க, ஹீரோவை தவிர. இவருக்கும் கோமால இருந்து திடீர்னு எந்திரிச்சு பாக்குறாரு, ஸ்பேஸ்ல இருக்காரு. இவருக்கு எதுவுமே புரியவே இல்லை, எப்படி அவங்க இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருந்து எப்படி இடத்துக்கு போலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க அவருக்கு ஒரு கம்பெனி கிடைக்குது. அது ஒரு ஏலியன். அந்த ஏலியனும் இவரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அந்த ஏலியனால இவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுதா, இல்லாட்டி இவரால எர்த்துக்கு வர முடிஞ்சுதா, அப்புறம் அந்த சூரியனை காப்பாத்தினாங்களா, இதெல்லாம் பாக்குறது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு சைஃபை ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றது ஹீரோ ரயனோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது வழக்கம் போல. குறிப்பா எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே பட்டையை கிளப்பிருக்காரு. அதே மாதிரி ஸ்டோரி லைனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஒரு டிஃபரெண்டான கான்செப்டை அழகா எடுத்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல முக்கியமா எமோஷனல் சீக்வன்ஸ் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அந்த அவர் ஹீரோக்கும் அந்த ஏலியனுக்குமான ஒரு எமோஷன் அது ரொம்ப நீட்டா காட்டியிருந்தாங்க. அந்த இடங்கள் எல்லாமே நல்லாவே இருந்தது. டெக்னிக்கலா பிஜிஎம் நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த மாதிரி சைஃபை படத்துக்கு மெயின் கோரே சிஜி ஒர்க் தான். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சுமாரா இருந்தது. குறிப்பா அந்த ஏலியனோட சிஜி ஒர்க் நல்லாவே இல்ல, ரொம்ப கிளம்ஸியா இருந்தது. இதே மாதிரி நிறைய இடங்கள்ல சொதப்பி வச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டோரி லைனும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி இல்ல. ரொம்ப சயின்ஸ் எல்லாம் கலந்து கால்குலேஷன் எல்லாம் போட்டு என்னெல்லாமோ பண்ணுவாங்க. நிறைய இடத்துல நமக்கு அது புரியவே புரியாது. நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. பட் ஆனா ஒரு காமன் ஆடியன்ஸ் அந்த படத்தை பார்த்தானா அவனால ரிலேட் பண்ண முடியணும், புரியணும். பட் ஆனா அந்த விஷயத்துல இதுல கோட்டை விட்டுருக்காங்க. படத்தோட ஆரம்பமும் சரி முடிவும் சரி கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த நடுவில் இருக்கிற போர்ஷன் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். அது என்னதான் ஸ்டோரி லைன் நல்லா இருந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ண விதம் சொதப்பி வச்சிருக்காங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஒரு ஆவரேஜான படம் தான். நான் இன்னைக்கு யூகே பிரீமியர்ல பார்த்தேன். நம்ம ஊர்ல வர 26 ரிலீஸ் ஆகுது, தமிழ் டப்பிங்லயும் வருது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இன்கேஸ் நீங்க இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா உங்க ஒப்பீனியன் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூ சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.